இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாம். ரொம்ப நெருங்கி பழகிற இடம். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரொம்ப நெருங்கி பழகிற இடத்த இட்ஸ் அ க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி. இதே ஒரு ஃபேமிலி ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே 2 ஃபேமிலி இருக்குன்னா அவங்க 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை வி ஆர் எ க்ளோஸ் நெட் ஃபேமிலி. வி ஆர் எ க்ளோஸ் நெட் ஃபேமிலி அப்படின்னா ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகுவோம். நீ ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்கிற, ஏதாச்சும் சொல்லு, ஏதாவது பேசு அப்படிங்கிறத ஒய் ஆர் நாட் யூ சே எனிதிங். ஒய் ஆர் நாட் யூ சே எனிதிங். ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை சே சம்திங் ப்ளீஸ். சே சம்திங் ப்ளீஸ். இதை ப்ளீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிக்வெஸ்ட்டாக கேட்கும்போது சொல்லலாம். நீ நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ நாளைக்கு வா அப்படிங்கிறத யூ கம் டுமாரோ. யூ கம் டுமாரோ. இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் ரொம்ப நல்லா போச்சு, இன்றைக்கி தான் எனக்கு நல்ல நாள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹேவிங் எ குட் டே. ஐ எம் ஹேவிங் எ குட் டே. நெக்ஸ்ட்டு, இங்கே இறங்காத, இந்த இடம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, தள்ளி இறங்கலாம், இங்கே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் ஆஃப் ஹியர். டோன்ட் கெட் ஆஃப் ஹியர். யாருக்கெல்லாம் தெரியும் இங்கே இப்படி இந்த விஷயம் நடந்தது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிலாம் கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹூ டு ஆல் நோ. ஹூ டு ஆல் நோ. இதுதான் உன் புது ட்ரெஸ்ஸா அப்படிலாம் கேட்போம். ஒருத்தர்கிட்ட இவன் புது ட்ரெஸ் போட்டிருந்தா இதுதான் உன் புது ட்ரெஸ்ஸான்னு கேட்போம் இல்லையா? அதை இஸ் திஸ் யுவர் நியூ ட்ரெஸ். இஸ் திஸ் யுவர் நியூ ட்ரெஸ். இதுவே இதுதான் உன் புது ட்ரெஸ்ஸா, இன்றைக்கி என்ன விசேஷம், இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில், இது அக்கேஷனா, இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? அதை நம்ம இஸ் திஸ் யுவர் நியூ ட்ரெஸ், வாட்ஸ் த அக்கேஷன் டுடே. அக்கேஷன் அப்படின்னா என்ன விசேஷம் அப்படிலாம் கேட்குறது. உன்னை பார்த்தா கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ சோர்வாக இருக்கிற, உன்னை பார்த்தாலே நீ ஏதோ சோர்வாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? யூ ஆர் லுக்கிங் வெரி டயர்ட். ரொம்ப சோர்வாக இருக்குன்னா வெரி டயர்ட்லாம். இல்லைனா யூ ஆர் லுக்கிங் டயர்ட். யூ ஆர் லுக்கிங் டயர்ட். சாப்பாடு ஆறி போச்சு சாப்பிடலாம் சொல்லுவோம். சாப்பாடு ஆறி போச்சு, ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறத யுவர் ஃபுட் ஹேஸ் டேர்ன்ட் கோல்ட். ஹேஸ் அப்படிங்கிறது பாஸ்ட். ஸோ சாப்பாடு ஆறி போச்சு அப்படிங்கிறது யுவர் ஃபுட் ஹேஸ் டேர்ன்ட் கோல்ட். உனக்கு என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி இருக்க, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி, இல்லை ஒரு மாதிரி ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்க, என்ன நடந்துச்சு அப்படிலாம் கேட்குறத வாட் ஹேப்பன் டு யூ. வாட் ஹேப்பன் டு யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.